ஃபிஃபா கால்பந்து காலிறுதி சுற்று ஆட்டங்கள் வெள்ளிக்கிழமை தொடங்க போகுது. ஆனா நேரம்னு பார்த்தா நாளைக்கு இல்ல, இன்னைக்கு ராத்திரியே நாம அலாரம்லாம் வச்சு கண்ணு முழிச்சு இருக்கணும். ரவுண்ட் ஆஃப் 16 சுற்று நிறைவடைஞ்சதுல 8 அணிகள் காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. பிரான்ஸ், மொராக்கோ, ஸ்பெயின், பெல்ஜியம், நார்வே, இங்கிலாந்து, அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து. இதுல அர்ஜென்டினா, பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து ஆகிய அணிகள் இதுக்கு முன்னாடி உலகக்கோப்பையை வென்ற அணிகளா இருக்கிறாங்க. நார்வே முதல் முறையா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. சுவிட்சர்லாந்து அணி 72 ஆண்டுகளுக்கு அப்புறமா முதல் முறையா ஃபிஃபா காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. கடைசியா 1954 தங்களோட சொந்த மண்ணில நடந்த கால்பந்து உலகக்கோப்பை காலிறுதி சுற்றுக்கு அவங்க தகுதி பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறமா மொராக்கோவை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2022 கத்தார்ல நடந்த கால்பந்து உலகக்கோப்பை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருந்தாங்க. இதன் மூலமா கால்பந்து உலகக்கோப்பையில அரையிறுதிக்கு தகுதி பெற்ற முதல் ஆப்பிரிக்க அணி அப்படின்ற சாதனையை மொராக்கோ அப்போ படைச்சாங்க. இந்த முறை காலிறுதி சுற்றுக்கு அவங்க தகுதி பெற்றிருக்காங்க. கடந்த முறை அரையிறுதி சுற்றுல எந்த பிரான்சிடம் தோற்று வெளியேறினாங்களோ அதே பிரான்ஸை தான் இந்த காலிறுதியில எதிர்கொள்ள போறாங்க மொராக்கோ. பெல்ஜியம் அணி கடந்த 12 ஆண்டுகள்ல 3வது முறையா காலிறுதி சுற்றுக்கு இப்போ தகுதி பெற்றிருக்கிறாங்க. இந்த 8 அணிகள்ல 6 அணிகள் ஐரோப்பியாவை சேர்ந்த அணிகள். அர்ஜென்டினா தென் அமெரிக்காவையும், மொராக்கோ ஆப்பிரிக்காவையும் சேர்ந்த நாடுகள். கால்பந்துல ஐரோப்பாவுடைய ஆதிக்கம் என்னன்னு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அமெரிக்கால நடக்கிற ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள்ல ஐரோப்பிய நாடுகள் ஒப்பீட்டளவுல அவ்வளவு சிறப்பா செயல்பட மாட்டாங்கன்னு வல்லுநர்கள் சொல்வாங்க. தரவுகளை பார்த்தா கூட ஐரோப்பாவுக்கு வெளியில நடந்த கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள்ல 2 முறை தான் ஐரோப்பிய அணிகள் உலகக்கோப்பையை வென்றிருக்காங்க. 2010 தென்னாப்பிரிக்காவில் நடந்தப்போ ஸ்பெயின் கோப்பையை அடிச்சாங்க. 2014 பிரேசில்ல நடந்தப்போ ஜெர்மனி அடிச்சாங்க. இந்த உலகக்கோப்பை அமெரிக்கால நடக்குது. காலிறுதி சுற்றுக்கு 6 ஐரோப்பிய அணிகள் தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஒரு ஐரோப்பிய அணி கோப்பை வெல்றத மொராக்கோவும் அர்ஜென்டினாவும் அனுமதிப்பாங்களா இல்ல தடுத்து நிறுத்துவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. வர நாட்கள்ல தான் தெரியும். சோ இப்படியான சூழலை தான் காலிறுதி சுற்று இன்னைக்கு தொடங்க இருக்குது. முதல் காலிறுதி ஆட்டத்துல பிரான்ஸும் மொராக்கோவும் மோத போறாங்க. பாஸ்டன் மைதானத்துல இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:30 மணிக்கு ஆட்டம் தொடங்குது. அதாவது இன்னைக்கு ராத்திரி தூங்காம முழிச்சிருக்கணும், இல்ல அலாரம் வச்சு நம்ம எந்திரிக்கணும். 2வது காலிறுதி ஆட்டத்துல ஸ்பெயினும் பெல்ஜியமும் மோத போறாங்க. இது லாஸ் ஏஞ்சல்ஸ் மைதானத்துல சனிக்கிழமை அதிகாலை 12:30 மணிக்கு தொடங்குது. 3வது காலிறுதி ஆட்டத்துல நார்வேவும் இங்கிலாந்தும் மோத போறாங்க. இந்த ஆட்டம் மியாமில ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு தொடங்க இருக்கு. 4வது காலிறுதி ஆட்டத்துல அர்ஜென்டினாவும் சுவிட்சர்லாந்தும் மோத போறாங்க. இந்த ஆட்டம் கான்சஸ் சிட்டி மைதானத்துல ஞாயிற்றுக்கிழமை காலை 6:30 மணிக்கு தொடங்க இருக்கு. இந்த 8 அணிகள்ல எந்த 4 அணிகள் காலிறுதி சுற்றுல ஜெயிச்சுட்டு அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறுவாங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.